இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டனை தயிர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்டா தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே மட்டனை நல்லா வேக விடணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மட்டன் அப்படியே செம்ம சாஃப்டாக வெந்து வரும். அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கும் 15 நிமிஷம் தம்லையும் வச்சிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா மசாலாவோட ரெடி ஆகிடும். குக்கரில் வேக வைக்காமலே மட்டன் அப்படியே பட்டர் மாதிரி வெந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி